எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையுடன் கழக தொண்டர்கள் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கழக நிர்வாகிகள் இல்ல திருமண விழாவில் வாழ்த்துரையாற்றினார். கடவுள் மீதும் திறமை மீதும் நம்பிக்கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்ற உறுதியுடன் வாழ்ந்தால் வாழ்க்கையில் துன்பங்கள் விலகி வெற்றியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் கிடைக்கும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் அமைச்சர் திரு பி. செந்தூர் பாண்டியன் மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகள் இல்ல திருமணங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று சீரோடும் சிறப்போடும் நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். இந்த இனிய திருமண விழாவில் வரவேற்புரை நல்கிய திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவருமான அன்பு சகோதரர் திரு ஆர். முருகையா பாண்டியன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் திரு பி. செந்தூர் பாண்டியன் அவர்களே, அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் அன்பு சகோதரர் திரு தாடி மா. ராசு அவர்களே, திருவொற்றியூர் நகர கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் திரு மு. குப்பன் அவர்களே, நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் அன்பு சகோதரி திருமதி நூர்ஜஹான் அவர்களே, இன்று முதல் இல்லற வாழ்க்கையை தொடங்கியுள்ள என் அன்புக்குரிய மணமக்களே, மணமக்களின் பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, நன்றி உரை ஆற்ற உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, கழகத்திலும் கழகத்தின் பல்வேறு பிரிவுகளிலும் பொறுப்பு வகிக்கும் நிர்வாகிகளே, இந்த திருமண விழாவில் பங்கேற்க பெருந்திரளாக வருகை புரிந்திருக்கும் வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இளையதெய்வம் புரட்சி தலைவர் MGR என் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்களகரமான இந்த நன்னாளில் கழக குடும்பங்களைச் சேர்ந்த 9 ஜோடி மணமக்களுக்கு திருமணம் நடத்தி வைத்ததிலும் உங்களையெல்லாம் சந்தித்து உங்களிடையே உரையாடுவதிலும் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தீர்த்தங்கள் 9, தானியங்கள் 9, ரசங்கள் 9, கிரகங்கள் 9, ரத்தினங்கள் 9, உலோகங்கள் 9, வீரர்கள் 9, அடியார்களின் பண்புகள் 9, அபிஷேகங்கள் 9 என்பது போல் இன்று நடத்தி வைக்கப்பட்டுள்ள திருமணங்களின் எண்ணிக்கையும் 9. இன்றைய தினம் முதலாவதாக மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் திரு பி. செந்தூர் பாண்டியன், திருமதி சண்முக துரைச்சி தம்பதியினரின் மகன் திருவளர் செல்வன் சி. ஐயப்ப ராஜுக்கும், திரு சுப்பையா திருமதி கனகா தம்பதியினரின் மகள் திருவளர் செல்வி S. அருணாஸ்ரீக்கும் உங்கள் அனைவரின் நல்வாழ்த்துகளுடன் திருமணம் இனிதே நடந்தேறியுள்ளது. ஆரம்பகால கழக உடன்பிறப்பு அன்பு சகோதரர் திரு செந்தூர் பாண்டியன் அவர்கள் தூய தொண்டர். கழகத்தில் சாதாரண உறுப்பினராக இருந்து படிப்படியாக பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். செங்கோட்டை பேரூராட்சி கழக செயலாளராகவும் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளராகவும் பணியாற்றி இருக்கிறார். பல்வேறு அரசு பதவிகளையும் வகித்த பெருமை இவருக்கு உண்டு. தற்போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார். அடுத்ததாக திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவருமான சகோதரர் திரு ஆர். முருகையா பாண்டியன், திருமதி லட்சுமி தம்பதியினரின் மகனும் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளருமான திருவளர் செல்வன் R.M. வெங்கட்ராமனுக்கும்,
திரு ராஜகோபால் திருமதி பார்வதி தம்பதியினரின் மகள் திருவளர் செல்வி ஆர் சுபிதாவுக்கும் திருமணம் இனிதே நடந்தேறி உள்ளது. ஆரம்பகால விசுவாசியும் தொடக்கம் முதல் ஒரே தலைமையின் கீழ் பணியாற்றி வருபவருமான அன்பு சகோதரர் திரு முருகையா பாண்டியன் திருநெல்வேலி மாவட்ட கழக இணைச் செயலாளர், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் என படிப்படியாக உயர்ந்து தற்போது திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு பதவிகளை வகித்த அனுபவமும் இவருக்கு உண்டு. எனது நம்பிக்கைக்கு உரியவர். மூன்றாவதாக ஆரம்பகால விசுவாசியும் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை தலைவரும் சென்னை மாநகராட்சி 98வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் திரு தாடி மா ராசு, திருமதி காஞ்சனா தம்பதியினரின் மகன் திருவளர் செல்வன் எம்ஆர் பாலாஜிக்கும், திரு அண்ணாதுரை திருமதி நாகம்மாள் தம்பதியினரின் மகள் திருவளர் செல்வி பிரியங்காவுக்கும் திருமணம் இனிதே நடந்தேறி உள்ளது. அன்பு சகோதரர் திரு தாடி மா ராசு அவர்கள் அண்ணா தொழிற்சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து தற்போது அண்ணா தொழிற்சங்க பேரவையின் தலைவராக திறம்பட பணியாற்றி வருகிறார். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அன்பு சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் திருமதி சந்திரா தம்பதியினரின் மகள் திருவளர் செல்வி காயத்ரிக்கும், திரு சந்தன பாண்டியன் திருமதி காசி ராஜாத்தி தம்பதியினரின் மகன் திருவளர் செல்வன் எஸ் கிருஷ்ண பாரத்துக்கும் திருமணம் இனிதே நடந்தேறி உள்ளது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். தற்போது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்து வருகிறார். தொடர்ச்சியாக திருவொற்றியூர் நகர கழக செயலாளரும் திருவொற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் திரு கே குப்பன் திருமதி திலகவதி தம்பதியினரின் மகன் திருவளர் செல்வன் கே மோகனுக்கும், திரு ராபர்ட் திருமதி ஃபாத்திமா தம்பதியினரின் மகள் திருவளர் செல்வி மோனிகாவுக்கும் திருமணம் இனிதே நடந்தேறி உள்ளது. கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த திரு குப்பன் தற்போது திருவொற்றியூர் நகர கழக செயலாளராக இருந்து வருகிறார். ஆறாவதாக சிவகங்கை மாவட்ட விவசாய பிரிவு செயலாளரும் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் தலைவருமான அன்பு சகோதரர் திரு கே கே உமாதேவன் திருமதி முத்துலட்சுமி தம்பதியினரின் மகன் திருவளர் செல்வன் KKU முத்துக்குமரனுக்கும், திரு ரவி திருமதி சாந்தி தம்பதியினரின் மகள் திருவளர் செல்வி சேதுக்கரசிக்கும் திருமணம் இனிதே நடந்தேறி உள்ளது. திரு உமாதேவன் அவர்கள் ஆரம்பகால கட்சிக்காரர். கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளதோடு சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கிறார். ஏழாவதாக தெய்வத்திரு அழகர்சாமி நாயுடு திருமதி முத்துலட்சுமி தம்பதியினரின் மகனும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி கழக செயலாளருமான அன்பு சகோதரர் திரு AL வெங்கடேஸ்வரனுக்கும், திரு VP லட்சுமணன் திருமதி வள்ளி தம்பதியினரின் மகள் திருவளர் செல்வி சுவாதினிக்கும் திருமணம் இனிதே நடந்தேறி உள்ளது. எட்டாவதாக எனது பெயரில் செயல்பட்டு வரும் பேரவையின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் திரு திண்டிவனம் K சேகர் திருமதி மல்லிகா தம்பதியினரின் மகனும், விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை செயலாளரும் துடுப்புமிக்க இளைஞருமான திருவளர் செல்வன் KS ஜெயப்பிரகாஷுக்கும், திரு ரவி திருமதி பாக்யலட்சுமி தம்பதியினரின் மகள் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் திருமணம் இனிதே நடந்தேறி உள்ளது. நிறைவாக ஆரம்பகால விசுவாசியும் மதுராந்தகம் நகர கழக மாவட்ட பிரதிநிதியும் நகரமன்ற 5வது வார்டு உறுப்பினருமான அன்பு சகோதரர் திரு E கிருஷ்ணன் திருமதி இந்திரா தம்பதியினரின் மகள் திருவளர் செல்வி K பகவதிக்கும், திரு மனோகர் தெய்வ திருவள்ளி தம்பதியினரின் மகன்
திருவளர் செல்வன் ராஜ்மோகனுக்கும் திருமணம் இனிதே நடந்தேறி உள்ளது. இவர்களது திருமணங்களை நடத்தி வைத்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்துள்ள மணமக்கள் கரும்பை போல இனிப்பாய், காற்றை போல சுகமாய், இயற்கையை போல் ரம்யமாய், ஊர் போற்றும் அளவுக்கு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இரு பக்கங்கள். தோல்வி காணாத மனிதன் முழு மனிதன் அல்ல என்று அறிஞர் அரிஸ்டாட்டில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளும் பக்குவம் ஏற்பட்டால் தடைகளை தாண்டி இலக்கை நோக்கி பயணம் செய்ய அது வழிவகுப்பதோடு நிச்சயம் நன்மையை பெறலாம் என்பதற்கு ஒரு கதையை மேற்கோள் காட்டினார். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. வாழ்க்கையில் முன்னேறும் போது பல தடைகள் வரலாம். தடைகள் என்பது வாழ்க்கையின் ஓர் அங்கம். தடைகளை கண்டதும் மலைத்து போய் மனம் தளர்ந்து விடுபவர்களால் வெற்றியை அடைய முடியாது. தடைகளை தகர்த்தெறியக்கூடிய மனப்பாங்கினை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இரு பக்கங்கள். வாழ்க்கை என்றால் அதில் தொல்லை இருக்கும், கவலை இருக்கும், இவற்றிற்கிடையே இன்பமும் இருக்கும். அப்படி இருந்தால்தான் அந்த வாழ்க்கை முழுமையானதாக, சுவையானதாக, பயனுள்ளதாக இருக்கும். தோல்வி காணாத மனிதன் முழு மனிதன் அல்ல என்றார் அறிஞர் அரிஸ்டாட்டில். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாதீர்கள். கடவுள் மீதும் உங்கள் திறமையின் மீதும் முழு நம்பிக்கை வைத்தால் துன்பங்களை முறியடித்து வெற்றியை எட்டுவது நிச்சயம். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளும் பக்குவம் ஏற்பட்டால் தடைகளை தாண்டி இலக்கை நோக்கி பயணம் செய்ய அது வழிவகுக்கும். நிச்சயம் நன்மையை பெறலாம். முன்னொரு காலத்தில் மன்னர் ஒருவர் தனது அமைச்சரையும் சில வீரர்களையும் அழைத்து கொண்டு காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக மன்னரின் கூரிய போர்வாள் அவருடைய கையின் கட்டை விரலை துண்டித்தது. மிகுந்த வலியுடனும் வேதனையுடனும் இருந்த மன்னர் தன் விதியை நொந்து கொண்டார். அப்போது அருகில் இருந்த அமைச்சர், எல்லாம் நன்மைக்கே என்றார். அமைச்சரின் இந்த வார்த்தையை கேட்டவுடன் மன்னருக்கு கோபம் வந்தது. தன்னுடைய வீரர்களை அழைத்து, அமைச்சரை கைது செய்யுங்கள், விடியும் வரை சிறையில் அவரை தலைகீழாக தொங்க விடுங்கள், பின்னர் நாளை காலை தூக்கில் இடுங்கள் என்று கட்டளையிட்டார். அமைச்சரை வீரர்கள் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். மன்னர் தனியே மரத்தடியில் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் காட்டுவாசிகள் சிலர் தெய்வத்திற்கு நரபலியிட வேண்டி ஒரு மனிதனை தேடினர். அவர்கள் கண்ணில் மன்னர் அகப்பட்டார். அவர்கள் மன்னரை சிறைபிடித்து காட்டுக்குள் அழைத்து சென்றனர். நரபலியிட தயாராகும் நேரத்தில் மன்னரின் கை கட்டை விரல் துண்டிக்கப்பட்டுள்ளதை கண்டனர். அடிபட்ட ஒருவரை, அங்கஹீனம் உள்ள ஒருவரை நரபலியிடுவது முறையல்ல என்று கூறி மன்னரை விடுவித்தனர். உடனே மன்னருக்கு எல்லாம் நன்மைக்கே என்ற அமைச்சரின் வார்த்தை நினைவிற்கு வந்தது. தன்னுடைய கை கட்டை விரல் துண்டிக்கப்படாமல் இருந்திருந்தால் தான் உயிருடன் இருந்திருக்க முடியாது என்பதை உணர்ந்தார் மன்னர். அமைச்சருக்கு தவறுதலாக தண்டனை அளித்ததை எண்ணி மனம் வருந்தி கொண்டே சிறைச்சாலைக்குள் சென்று அமைச்சரை விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டார். தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார். உடனே அமைச்சர் மன்னரை பார்த்து, எல்லாம் நன்மைக்கே என்றார். மன்னர் அமைச்சரை பார்த்து, உங்களை ஒரு நாள் சிறையில் அடைத்து மரண தண்டனை விதித்தேன், இதில் என்ன நன்மை இருக்கிறது என்று வினவினார். அதற்கு அமைச்சர் சிரித்துக்கொண்டே, மன்னா, ஒருவேளை நீங்கள் என்னை சிறையில் அடைக்காமல் உங்களுடனேயே அழைத்து சென்றிருந்தால் அந்த காட்டுவாசிகள் விரல் இழந்த காரணத்தால் உங்களை விடுவித்து என்னை நரபலி கொடுத்திருப்பார்களே. எல்லாம் நன்மைக்கே என்றேன் என்றார். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சில நேரங்களில் வாழ்க்கையில் ஏற்படும் சிறு சிறு தடங்கல்கள், பிரச்சனைகள்
நமக்கு அந்த நேரத்தில் மிக பெரிய சுமையாக தெரியும். அதனை அப்படி நினைக்காமல் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும், உறங்கிக் கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைபிடிக்கும் என்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கதை ஒன்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அழகுற குறிப்பிட்டார். எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும், உறங்கி கிடந்தால் சிலந்தி வலை சிறைபிடிக்கும் என்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். ஏழை சிறுவன் ஒருவன் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த காரை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். இதனை கண்ட காரின் உரிமையாளர் அந்த சிறுவனை காரில் உட்கார வைத்து கொஞ்ச தூரம் காரை ஓட்டி காட்டினார். அப்போது அந்த சிறுவன், வாகனம் மிகவும் அருமையாக இருக்கிறது, உங்கள் சகோதரர் மிகவும் நல்லவர் என்றான். உடனே காரின் உரிமையாளர் அந்த சிறுவனை பார்த்து, நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும், உனக்கும் என் சகோதரனைப் போல் ஒரு சகோதரன் வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா என்று கேட்டார். அதற்கு அந்த ஏழை சிறுவன், இல்லை, நான் உங்களின் சகோதரனைப் போல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றான். அதாவது வாங்கக்கூடிய இடத்தில் இல்லாமல் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்ற தன் உள்ள கிடக்கையை தெரிவித்தான். இந்த சிறுவனிடம் இருக்கும் தன்னம்பிக்கை உங்களிடம் இருந்தால் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சிகரமானதாக அமையும். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்னும் இன்மொழி வழி இணைந்துவிட்ட மணமக்கள் பெற்றோர் சுற்றத்தார் நல்லறம் காத்து நீடூழி வாழ வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நெஞ்சார வாழ்த்தினார். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடல் வரிகளுக்கேற்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்னும் இன்மொழி வழி இணைந்துவிட்ட மணமக்களாகிய நீங்கள் வானும் நிலவும் போல, தமிழும் சுவையும் போல, இசையும் நாதமும் போல, நகமும் சதையும் போல, பழிப்புக்கு இடமில்லாமல் பெற்றோர் சுற்றத்தார் நல்லறம் காத்து நீடூழி வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.